சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது IBC தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணியில் சேதமாக்கப்பட்ட அணையா விளக்கு நினைவு சின்னம் துரித கதியில் புனரமைப்பு பணி. மற்றும் ஒரு தேர்தலுக்கு தயாராகும் இலங்கை. மாகாண சபை தேர்தல் குறித்து வெளிவிவகார அமைச்சர் அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை வெளியிட முடியாது, நீதி அமைச்சு அதிரடி. அரியாலையில் கழிவுகள் கொட்டுவதற்கு மக்கள் எதிர்ப்பு, காவல்துறையினரால் 8 பேர் கைது. பிரான்சில் நாளை நியமிக்கப்படவுள்ள புதிய பிரதமர், ஒரு வருடத்தில் 3 பிரதமர்கள் பதவி விலகிய பரிதாபம். இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த உடன்பாடு, மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் காசா. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் மிகப்பெரிய மனித புதைகுழியாக உருவாகக்கூடும் என்ற துன்பியல் அச்சத்தை நூற்றிப்படுத்தும் செம்மணி புதைகுழியில் அமைக்கப்பட்ட அணையா விளக்கு நினைவு சின்னம் சேதமாக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி வளைவு பகுதியில் அமைக்கப்பட்ட அணையா விளக்கு தூபி சேதமாக்கப்பட்டுள்ளது. குறித்த தூபி தற்போது விசமிகளால் சேதமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. செம்மணி மனித புதைகுழி மீதான இருள் நீங்கவும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்திற்கு சர்வதேச நீதி கோரியும் யாழ்ப்பாணத்தின் செம்மணி பகுதியில் மக்கள் செயல் என்ற அமைப்பினால் அணையா விளக்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தின் நினைவாக அமைக்கப்பட்ட அணையா விளக்கு தூபியே இவ்வாறு சேதமாக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகள் தொடர்பான தகவல்களை வெளியிடக்கூடாது எனவும் தொடர்ந்தும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் ஸ்ரீலங்கா நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகள் தொடர்பான தகவல்களை வெளியிடுமாறு நாடாளுமன்றம் உத்தரவிடக்கூடாது எனவும் நீதியமைச்சர் கூறினார். உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு பின்னணியில் உள்ள சூத்திரதாரி யார் என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகர எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இவ்வாறு கூறினார். மறைமுக வழிகளில் விசாரணைகளை சீர்குலைக்க முயற்சிப்பவர்களே அவ்வாறு செய்ய அனுமதிக்க கூடாது என்று அமைச்சர் கூறினார். இலங்கையில் 2009ஆம் ஆண்டு போர் முடிவடைந்த பின்னர் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் மூலம் இலங்கையின் போர் மற்றும் ஏனைய மனித உரிமை மீறல்கள் குறித்த பல தீர்மானங்களை கடந்த அரசாங்கங்கள் உரிய முறையில் கையாளவில்லை என்று ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் குற்றம் சுமத்தியுள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 60வது மனித உரிமைகள் பேரவை அமர்வு மற்றும் அதன் முடிவில் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து இன்று நாடாளுமன்றத்தில் விசேட உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கங்கள் தேசிய பிரச்சனையை முறையாக நிர்வகிக்காமையே ஜெனீவாவில் நடக்கும் இந்த செயல்பாட்டிற்கான அடிப்படை காரணமாகும். வாக்கெடுப்பில் தோல்வியடைவது உறுதி என்று தெரிந்திருந்தும் கடந்த அரசாங்க உறுப்பினர்கள் பொதுமக்களின் வரிப்பணத்தை வீணடித்துள்ளனர். வாக்கெடுப்பை கோருவது ஏற்கனவே சர்வதேச மயமாக்கப்பட்ட இந்த பிரச்சனையை உள்நாட்டு தளத்திற்கு கொண்டு வந்து தீர்ப்பதற்கான வாய்ப்பை அடைத்துவிடும். அப்போதைய அரசாங்கங்கள் தோல்வியடைய போகிறோம் என்று தெரிந்திருந்தும் இந்த வாக்கெடுப்பு பிரச்சாரங்களுக்காக மில்லியன் கணக்கான பொது பணத்தை செலவிட்டன. அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் மனித உரிமைகள் பேரவையில் உறுப்பினர்களாக உள்ள நாடுகளுக்கு பயணம் செய்தனர். மேலும் அந்த வாக்குகளை பெற அந்த நாடுகளுக்கு பல வழிகளில் உதவினர். ஜெனீவாவில் அமர்வு நடந்த நாட்களில் பெரிய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் குழுக்கள் பல நாட்கள் சுவிட்சர்லாந்தில் தங்கி நேரத்தையும் பொது பணத்தையும் செலவிட்டன. வாக்கெடுப்பில் தோல்வியடைவது உறுதி என்று தெரிந்திருந்தும் இவை அனைத்தையும் அவர்கள் செய்ததற்கு காரணம் ஊடக விளம்பரங்கள் மூலம் நாட்டு மக்களை தவறாக வழிநடத்துவது மட்டுமே. இதிலும் பெரிய சிக்கல் என்னவென்றால் வாக்கெடுப்பு கோருவதன் மூலம் மோதல் போக்கை கையாள்வது ஏற்கனவே சர்வதேச மயமாக்கப்பட்ட இந்த பிரச்சனையை உள்நாட்டு தளத்திற்கு கொண்டு வந்து தீர்ப்பதற்கான வாய்ப்பை அடைத்து விடுகிறது. இலங்கையில் நடத்தப்படாமல் காலம் தாழ்த்தப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்கள் அடுத்த ஆண்டு நடைபெறும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார்.
தேர்தல்களை நடத்துவதற்கான வழிமுறை குறித்து முடிவு செய்ய விவாதங்கள் நடத்தப்படலாம் என்று அவர் கூறியுள்ளார். விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் தேர்தல்கள் நடத்தப்படுமா அல்லது கலப்பு முறையின் கீழ் நடத்தப்படுமா என்பது குறித்து தீர்மானம் மேற்கொள்ளலாம் என்று அவர் கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் கழிவுகளை கொட்ட வந்தவர்களை மறித்து அடாவடியில் ஈடுபட்டவர்கள் என குற்றம் சாட்டி 8 பேரை யாழ்ப்பாண காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் நெல்லூர் பிரதேச சபை ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்படும் கழிவுகளை தரம் பிரிக்கும் நிலையம் அமைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரியாலை மக்கள் நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இன்றைய தினம் வியாழக்கிழமை நெல்லூர் பிரதேச சபைக்கு சொந்தமான வாகனத்தில் குறித்த இடத்திற்கு கழிவுகளை கொண்டு வந்த சமயம் அந்த பகுதியில் மக்கள் கூடி வாகனத்தை மறித்து எதிர்ப்பினை தெரிவித்தனர். இது தொடர்பில் யாழ்ப்பாணம் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த காவல்துறையினர் அங்கிருந்தவர்களோடு பேச்சுக்களை நடத்தி இந்த முறை வாகனத்தை அனுமதிக்குமாறு கோரியதை அடுத்து வாகனத்தை செல்ல மக்கள் அனுமதித்தனர். இந்நிலையில் யாழில் உள்ள பிரபல தனியார் தங்குமிடத்தினர் அந்த பகுதியில் உள்ள தமது காணியொன்றில் கழிவுகளை கொட்ட வந்தபோது அவர்களின் வாகனத்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அடாவடியில் ஈடுபட்டு பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தனர் என குற்றம் சாட்டி 8 பேரை கைது செய்துள்ளனர். அரியாலை பகுதியை குப்பை மேடாக்கும் முயற்சியை தடுக்க போராடியவர்களை காவல்துறையினர் பொய்க்குற்றம் சாட்டி கைது செய்துள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதி செய்து தருமாறு கோரி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சமூக விரோத செயற்பாடுகளை மேற்கொள்ளும் நபர்கள் தமது பிள்ளைகளுக்கு பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். யாழ்ப்பாணம் அரசடி பகுதி வாழ் மக்களே இவ்வாறு முறைப்பாடு செய்துள்ளனர். இப்போ என்னென்று சொல்லி இந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் கூடியிருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் எங்களோட இடம் வந்து அரசடி வீதி மணத்தரலேன் கந்தர் மடம் என்ற விலாசத்தில் தான் இவ்வளவு அங்கத்தவர்களும் வாழ்ந்து வருகின்றோம். இதே வேளையில் அதே இடத்தில் வாழ்கின்ற யோராசா முத்து என்ற ஃபேமிலியானவியல் ஒரு போதை வஸ்து பொருட்களை விட்டு கொண்டு வருகின்ற நிலையில் நமது அயலில் உள்ள மக்கள், இளைஞர்கள், அதாவது எங்களுக்கு உட்பட்ட பிள்ளைகள் அனைவருக்கும் இதனாலே ஒரு பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இதே வேளையில் இதை நாங்கள் தடுக்க முயற்சி செய்கின்ற போது எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் சில பிரச்சனைகள், முரண்பாடுகள் வந்து கொண்டிருக்கின்றது. இதை எங்களுக்கு இதிலிருந்து தடுத்து தர வேணும் என்று சொல்லி நாங்கள் இந்த மீடியா அவர்களையும் கேட்டுக்கொண்டு, அதாவது எங்களோட சமுதாயத்தில் இனி இப்படியான ஒரு அசம்பாவம் ஒன்றும் நடக்கக்கூடாது. எங்களுடைய இடத்துல இளைஞர்களும் இளம் பிள்ளைகளும் சின்ன பொம்பளை பிள்ளைகள் எல்லாருமே இந்த பழக்க வழக்கத்துக்கு ஆளாகக்கூடாது என்பதற்காகவும் தான் நாங்கள் இதில் வந்து கூடி இதை சமர்ப்பித்து கொண்டிருக்கின்றோம். இதே வேளையில் நமது பிள்ளைகளும் போலீசார்களால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதை தடுத்து பிரகண்டப்பட்ட வேளையில் நமது உறவுகளான பிள்ளைகள் ஒரு 7 பேருக்கிட்ட போலீசார்களால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அங்கே எங்கள் போலீசார்கள் எங்களுடைய வாக்கை ஏற்றுக்கொள்கின்றார்கள் இல்லை, நாங்கள் போடுகின்ற என்ட்ரியை ஏற்றுக்கொள்கின்றார்கள் இல்லை. என்ன காரணம் என்றது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்களுடைய என்ட்ரியைத்தான் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பிள்ளைகளை சிறையிலிட்டு வைத்திருக்கின்றார்கள். அப்போ இதற்கு எங்களுடைய பிள்ளைகள் என்ன காரணத்துக்காக சிறையில் இருக்கின்றார்கள் என்ற தகுந்த ஆதாரம் எங்களுக்கு தேவை. இல்லாத கொள்ளாத கேஸுகள் எல்லாம் போலீசார்களால் எங்களோட பிள்ளைகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு இருக்கின்றது. இதிலிருந்து எங்களோட பிள்ளைகள் விடுதலையாகி வெளியில் வர வேணும். பாதாள உலக குழு தலைவர் பெக்கோ சமனின் மனைவியின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் விடுத்துள்ள அறிவித்தலில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பெக்கோ சமனின் மனைவி ஜாதிகா லசானி மற்றும் அவரது நெருங்கிய சகாக்களுக்கு சொந்தமான 13 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. முடக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளில் குறித்த சந்தேக நபரின் 5 வங்கிக் கணக்குகளும் அடங்கும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த முறைப்பாடு இன்று கொழும்பு பிரதான நீதவான் அசங் எஸ் போதாரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சந்தேக நபரை 23ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அஞ்சல் தினத்தன்று நுவரெலியா தபால் நிலைய ஊழியர்கள் பிரதான அஞ்சல் அலுவலகம் முன்பு கருப்பு கைப்பட்டி அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஊழியர்களை அவமதிக்கும் வகையில் அஞ்சல் மா அதிபர் வெளியிட்ட அறிக்கையை திரும்பப் பெறக் கோரி இந்த போராட்டம் நடைபெற்றது. இன்றைய தினம் மதியுணவு நேரத்தில் ஊழியர்கள் தபால் நிலையத்தை மூடிவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள சில தபால் நிலையங்கள், பிராந்திய தபால் நிலையங்கள் மற்றும் துணை தபால் நிலையங்களின் ஊழியர்கள் கருப்பு கைப்பட்டி அணிந்து பணிக்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட இருமல் மருந்தினால் 20 குழந்தைகள் உயிரிழந்துள்ள சம்பவத்தை அடுத்து அந்த மருந்து நிறுவனத்தின் உரிமையாளர் ரங்கநாதன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இருமல் மருந்து விவகாரம் தொடர்பாக உலக சுகாதார அமைப்பு மத்திய அரசிடம் விளக்கம் கோரியுள்ளது. பிரான்சில் ஒரு வருடத்துக்குள் 3 பிரதமர்கள் பதவி விலகியுள்ள நிலையில் தமது அரசியல் சூதாட்டத்தை தொடரும் அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரான் நாளை மாலைக்குள் புதிய பிரதமரை நியமிக்கப் போவதாக அறிவித்துள்ளார். கடந்த 25 நாட்களுக்கு பிரதமராக இருந்த செபாஸ்டியன் லெகேர்னோ இந்த வார ஆரம்பத்தில் பதவி விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக மீண்டும் இன்னொரு பிரதமரை நியமிக்கும் மேக்ரோனின் நகர்வுகள் தற்போது விமர்சனங்களை தோற்றுவித்துள்ளது. மத்திய கிழக்கை கடந்த 2 வருடங்களாக கொதிநிலைக்கு உள்ளாக்கிய காசா போர்க்களத்தில் இஸ்ரேலும் ஹமாஸும் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதை அடுத்து ஐரோப்பிய தலைவர்கள் உட்பட உலக தலைவர்களின் வாழ்த்து செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. இன்று எகிப்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் காசாவில் அமைதி திட்டத்தின் முதல் கட்ட உடன்பாடு எட்டப்பட்டதை அறிந்து காசா மக்கள் இன்று அதிகாலை மகிழ்ச்சி கொண்டாட்டங்களை ஆரம்பித்துள்ளனர். தாக்குதல்கள் இன்றும் தொடர்ந்த நிலையில் இந்த வரவேற்பு பகிரப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் காசாவுக்காக போட்ட 20 அம்ச திட்டத்தின் முதல் கட்டத்தின்படி இந்த போர் நிறுத்தம் எட்டப்பட்டுள்ளதை அடுத்து 2000 பலஸ்தீன கைதிகளும் 20 இஸ்ரேலிய பணைய கைதிகளும் எதிர்வரும் நாட்களில் விடுவிக்கப்பட உள்ள நிலை எழுந்துள்ளது. தனது அமைதி திட்டத்தின் முதல் கட்டத்தை இஸ்ரேலும் ஹமாஸும் அங்கீகரித்துள்ளமை குறித்து தனது மகிழ்ச்சியை வெளியிட்ட ட்ரம்ப், ஜோ பைடன் நிர்வாகம் தோல்வியடைந்த காசா அமைதி திட்டத்தில் தான் வெற்றி பெற்றதாக பெருமையுடன் குறிப்பிட்டுள்ளார். இன்று இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதும் ட்ரம்புக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட முடியும் என எகிப்திய ஜனாதிபதி அப்தெல் ஃபத்தா அல் சிசி குறிப்பிட்டுள்ளார். எகிப்தின் ஷார்ம் எல் ஷேக்கில் நடந்த இந்த பேச்சுவார்த்தைகளின் 4வது நாளில் நேற்றிரவில் இறுதி செய்யப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் விவரங்கள் இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை. எனினும் 72 மணி நேரத்திற்குள் பணைய கைதிகள் மற்றும் கைதிகள் பரிமாற்றம் இடம்பெறவுள்ளது. இந்த ஒப்பந்தத்தை வரவேற்றுள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இன்று தனது அமைச்சரவையை கூட்டி திட்டத்தை அங்கீகரிக்கும் நகர்வுகளை எடுத்ததுடன் இஸ்ரேலுக்கு இது ஒரு ராஜதந்திர மற்றும் தார்மீக வெற்றி என்றும் கூறினார். இதற்கிடையே இந்த உடன்பாட்டை அடுத்து இந்த வார இறுதியில் தான் எகிப்துக்கு செல்லப் போவதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளின் நிதி உதவியுடன் காசாவை மீண்டும் கட்டி எழுப்ப அமெரிக்கா உதவும் என்றும் காசா மிகவும் பாதுகாப்பான இடமாக இருக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். காசாவில் அமைதியில் ஈரானும் ஒரு பகுதியாக இருக்கும் என தான் நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளமை இன்னொரு முக்கிய விடயம். ஒப்பந்தத்தின் முழு விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை என்றாலும் இஸ்ரேல் ஒப்புக்கொள்ளப்பட்ட எல்லைக்கு அதன் படைகளை திரும்பப் பெறும் என அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. கடந்த 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலின் 2ஆம் ஆண்டு நிறைவுக்கு மறுநாள் இந்த உடன்பாடு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணியில் சேதமாக்கப்பட்ட அணையா விளக்கு நினைவு சின்னம் துரித கதியில் புனரமைப்பு பணி. மற்றும் ஒரு தேர்தலுக்கு தயாராகும் இலங்கை, மாகாண சபை தேர்தல் குறித்து வெளிவிவகார அமைச்சர் அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை வெளியிட முடியாது, நீதி அமைச்சு அதிரடி. அரியாலையில் கழிவுகள் கொட்டுவதற்கு மக்கள் எதிர்ப்பு, காவல்துறையினரால் 8 பேர் கைது. பிரான்சில் நாளை நியமிக்கப்படவுள்ள புதிய பிரதமர், ஒரு வருடத்தில் 3 பிரதமர்கள் பதவி விலகிய பரிதாபம். இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த உடன்பாடு, மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் காசா. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.